இல்ல காங்கிரஸ் கட்சிகள் அந்த நிதியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உண்மையை சொல்லணும். காங்கிரஸ் கட்சி ஒன்றும் பெரிய ஒரு அவ்வளவு நிதி இல்லை. நாங்க இது வந்து இன்சிஸ்ட் பண்ணுவோம். இது எங்களுடைய அஜெண்டா. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் நீங்க வந்து கோச்சிங் சென்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்க பண்ணி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க வந்து கோச்சிங் கொடுக்கணும். அதுக்கு வேணா ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம். ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் இருக்கிற பசங்க தான் அங்க வந்து வரணும். எல்லா பையனுக்கும் சேர்க்க முடியாது. பையன் பண்ணி சேர்க்க முடியாது. ஒரு 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 சர்டன் மார்க்ஸ் வாங்குறவங்கள அரசாங்க பள்ளியிலயோ 10 பள்ளியில படிக்கிறவங்க வரலாம்னு பண்ணலாம். ஆனா அங்கங்க பண்ணணும். எல்லாரையும் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டை விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் படிக்கணும்ன்ற நிலைமை இல்லாம அவங்க வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட்லயே அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ் கோச்சிங் கொடுக்கணும்ன்றதான் எங்களோட எண்ணம். ஏன்னா என்ன ஆயிட்டு இருக்குன்னா நம்மளுடைய இப்ப கண்ட்ரி எப்படின்னாக்க தப்பு பண்ணா தண்டனை கொடுக்குறோம். நல்ல பிஹேவியருக்கு யாரும் வந்து ரிவார்டு கொடுக்கறது இல்லை. யாராவது ஸ்பீடிங் பண்ணி போனீங்கன்னாக்கா உடனே போலீஸ்ல வந்து பெனல்ட்டி கொடுக்குறாங்க. ஹைவேல நீங்க வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடே பண்ணாம கரெக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு ஏன் கொடுக்கறது இல்லை? ரிவார்டு கொடுக்கணும். நாங்க வந்து வெறும் பெனல்ட்டி சிஸ்டத்துல இருந்து ரிவார்ட் குட் பிஹேவியர் வாங்குறோம். இது வந்து போலீஸ்ல மட்டும் டிராபிக் மட்டும் இல்ல. குப்பையை கொண்டு போய் உள்ள போட்டோம்னாக்கா கரெக்டா ஒரு தெருவில் வந்து எல்லாருமே குப்பையை வந்து குப்பை கூட தொட்டியில போட்டாங்கன்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும். ஏதாவது வேணா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வேணா கொஞ்சம் குறைக்கலாம். ஆனால் ரிவார்ட் சிஸ்டமும் வரணும்ன்றது எங்களுடைய எண்ணம். எல்லாமே பெனல்ட்டி சிஸ்டமா இருக்கக்கூடாது. குட் பிஹேவியர் கரெக்ட் பிஹேவியருக்கு ரிவார்டும் கொடுக்கணும்ன்றது எங்களுடைய எண்ணம். இல்ல சினிமாக்கு நல்ல மோகம் இருக்கு தமிழ்நாட்டில் நினைக்கிறேன். அது 4ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 4ஆம் தேதி என்ன அப்புறம் தான் எனக்கு தெரியும். சினிமா மோகம் டெஃபினட்டா இருக்கு. சினிமாக்கு இருக்கு. நானும் கலர் சட்டை போட்டு பாக்குறேன். யாரும் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெள்ளை சட்டை போட்டா அரசியல்வாதி ஆயிடலாம் நினைக்கிறவங்க நான் கலர் சட்டை போட்டா ஏன் நடிகர் ஆக முடியாது? நீ தெரியல. புது வருஷம் வந்த அப்புறம் பஞ்சாங்கத்தை பார்த்தான் சொல்லணும். நாளைக்கு தான் பஞ்சாங்கத்தை படிக்கலான் இருக்கேன் காலையில. இல்ல நாளைக்கு தானே பஞ்சாங்கத்தை பூஜை பண்ணி தான் பஞ்சாங்கம் படிக்கிறேன்னு இருக்கு. நாளைக்கு காலையில தான் பார்த்து படிக்கணும். 8:42 புது வருஷமா? எனக்கு புது வருஷம் நாளைக்கு தான். அதை வேணா எனக்கு ஆனந்தமா சொல்லிக்கிறேன். எனக்கு புது வருஷம் நாளைக்கு தான். அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்லணும். புதுவா எல்லாமே நம்பிக்கை தான். எனக்கு தெரியாது. எனக்கு நியமன பதவி தானே. ரைட். வேற ஏதாவது இருக்கா? அது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க? உங்களுக்கு புரிதல் இல்லாம கேள்வி கேட்கறீங்க. எங்களோட வேட்பாளர் பட்டியல பாத்துறீங்களா? அந்த 28 பேர் வேட்பாளர் பத்திரிப்பேன். சிங்காநல்லூர்ல இளைஞர் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாங்க. கவுண்டம்பாளையத்துல இளைஞர் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாங்க. மயிலாடுதுறையில இளைஞர் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் துறையூர்ல இளைஞர் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாங்க. எப்படி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்றீங்க? அப்புறம் படம் தான் எடுக்கணும் போல இருக்கு. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கொண்டு வரணும்னா நான் என்ன பண்றது? படம் எடுக்கணும். இல்ல படம் ரிலீஸ் ஆகாம அதாவது ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகணும் போல இருக்கு. நான் என்ன பண்றது? இளைஞர் எங்க இளைஞர் இல்லைன்றீங்க? எங்க கட்சியில அத்தனை இளைஞர் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இப்போ தேர்தல் நிக்கிறாங்களே. இது ஒரு அன்ஃபேர் கிரிட்டிசிசம். எல்லா கட்சியிலயும் இருக்கிற மாதிரி எங்க கட்சியிலயும் ட்ரெடிஷனல்